மதுரை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு ஏற்கனவே டிவிஷன் பெஞ்சில் இருக்கு. அப்படிங்கிற போது நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய தேவை என்ன வந்தது? கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என கோரிக்கை எழுவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். அந்த துக்கத்தை சிறிதளவாவது நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு அவர்களை எல்லாம் நேரிலே சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறோம். எங்களின் இந்த சொற்ப தொகையை மனமுவந்து ஏற்றுக்கொண்ட அவர்களுக்கு எங்கள் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்துருக்கு. ஆனால் உச்சநீதிமன்றம் அதை தடுக்கிறது. நீங்கள் அதை இது பண்ணி எடுத்துக்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் தடுக்கலை. மதுரை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு ஏற்கனவே டிவிஷன் பெஞ்சில் இருக்கு. அப்படிங்கிற போது நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய தேவை என்ன வந்தது என்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றம் அதற்கு தடையாக இல்லை. உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு ஒரு நீதிபதி விசாரிக்கக்கூடிய ஒரு வழக்காக இடம்பெற்றிருக்கிற நிலையில் அவர் தன்னுடைய டிஸ்கிரேஷன் பவர், அவருக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி அதை விசாரித்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது. எனவே நீதித்துறையின் விசாரணையில் யாரும் குறுக்கிடவில்லை, தடையாக இல்லை. அது சுதந்திரமாக இயங்கி வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது அவங்க கோரி இருக்கிறாங்க, அது உச்சநீதிமன்றம் முடிவு செய்யும். சரி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.